Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படினு சொல்லலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய YouTubeலயும் Google Adsenseலயும் சேர்த்து நமக்கு வந்திருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப்படினு வந்து சொல்லலாம். சோ இது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இது பத்தி பாத்தீங்கன்னா நேத்திக்கு வந்து YouTubeோட official YouTube சேனல்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா Creator Insider அதுவுமே YouTubeோட ஒரு official YouTube சேனல் தான். So அதுலயும் டீடைலா வந்து சொல்லிருக்காங்க. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது tax requirement வந்து நம்ம monetize ஆன creators எல்லாரும் நம்ம வந்து சப்மிட் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி சொல்லிருக்காங்க. முக்கியமா யுனைட்டட் ஸ்டேட்ஸ்க்கு வெளியே இருக்க கூடிய creators அப்படினு சொல்லிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல மட்டும் இல்லாம நம்மளோட சேனல் வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படினா நம்ம சேனல் டேஷ்போர்ட்ல உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சிட்டே இருக்கும். என்ன போட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் அப்படினு போட்டுருக்காங்க. போட்டுட்டு creators outside of the US prepare to submit your tax information in Adsense to ensure potential taxes on your earnings are accurate அப்படினு சொல்லிருக்காங்க. நம்மளுடைய Google Adsenseல வந்து யுஎஸ்க்கு வெளியே இருக்க கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாரும் உங்களோட tax information வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணனும் அதுதான் வந்து சொல்லிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யுஎஸ் கண்ட்ரில உள்ள வியூவர்ஸ் மூலமா நமக்கு எவ்வளவு earnings வந்து நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த tax வந்து அவங்க பிடிப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி யுஎஸ்ல இருக்க கூடிய வியூவர்ஸ் மூலமா எவ்வளவு earnings நம்ம சேனலுக்கு வந்திருக்கு அப்படிங்கறதை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து டீடைலா வந்து காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்க சேனல்ல அதே முறைப்படி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து யுஎஸ் கண்ட்ரி மூலமா எவ்வளவு earnings வந்திருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மெயில்ல கூட அவங்க வந்து டீடைலா வந்து எல்லாமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா upcoming tax changes to your YouTube earnings அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மெயிலையும் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். அதுல நம்ம வந்து விளக்கமா சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம சேனலுக்கு வந்து எவ்வளவு வந்து யுஎஸ்ல இருந்து earnings வந்திருக்கு அப்படிங்கறத செக் பண்ணலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஷார்ட்டா வந்து பார்க்கலாம். என்ன சொல்லிருக்காங்க அப்படினா Google வந்து உங்ககிட்ட வந்து யுஎஸ் டாக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணும் அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. சோ அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படினா உங்களோட Google Adsenseல வந்து இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க வந்து சப்மிட் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க. எப்போ வந்து சப்மிட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இந்த கமிங் மே அதாவது வரக்கூடிய மே வந்து 31st இருக்கும்ல அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து என்ன பண்ணனும் நீங்க எல்லாமே சப்மிட் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க. அப்படி நம்ம சப்மிட் பண்ணனும் அப்படினா நமக்கு வந்து யுஎஸ் earningsல இருந்து வந்திருக்கும்ல அதுக்கு மட்டும் அவங்க வந்து டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அது கூட ஒவ்வொரு கண்ட்ரிக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவங்க டோட்டலா சொல்லிருக்கிறது 0 to 30% அப்படினு சொல்லிருக்காங்க. அதுல வந்து பிடிப்பாங்க. சப்போஸ் நம்ம வந்து சப்மிட் பண்ணல அப்படினா என்ன பண்ணுவாங்க அப்படினா ஓவரால் நமக்கு எல்லா கண்ட்ரில இருந்து சேர்த்து வந்திருக்க கூடிய earningsல 24% பாத்தீங்கன்னா 24% வந்து என்ன பண்ணுவாங்களா அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கறத இதுல வந்து சொல்லிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா what do I need to do அதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே ஆன்சர் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணனும் அப்படினு அவங்க சொல்லிருக்காங்கன்னா இன்னும் வரக்கூடிய few weeksல வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீங்க Adsenseல வந்து எப்படி வந்து டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணனும் அப்படிங்கிறது ஒரு மெயில் வரும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் டூல்ல வந்து உங்களுக்கு வந்து 6 ஸ்டெப்ஸ் வந்து வரும் அப்படினு சொல்லிருக்காங்க. அதுல வந்து நிறைய क्वेश्चंस இருக்கும். அதுல கேட்கக்கூடிய क्वेश्चंसக்குலாம் நம்ம வந்து பதில் கொடுத்துட்டே இருக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணனும் இது வந்து ஃபைல் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படினா அதுல வந்து அந்த ப்ளூ கலர்ல ஒரு ஹெல்ப் சென்டர் அப்படினு போட்டுருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து few weeks சொல்லிருக்காங்க. பட் நமக்கு இப்பவே Google Adsenseல இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்குது. இது வந்து நான் Google Adsenseல போய்ட்டு எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான். இப்பவே என்ன போட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ரிக்வயர்ட் அப்படினு சொல்லி போட்டுட்டு நீங்க வந்து அதை சப்மிட் பண்றதுக்கு அதுக்கான ஆப்ஷன் தான் அதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ சப்மிட் பண்றது அப்படினா நம்ம இப்பவே உடனே வந்து கூட நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயில் என்ன சொல்லிருக்காங்கன்னா why is this happening அப்படினு கொடுத்திருக்காங்க. எதுக்காக இப்ப திடீர்னு இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு நாட்டிலயும் நிறைய சட்டதிட்டங்கள் இருக்கும்ல. சோ அதே மாதிரி அங்க அமெரிக்கால ஒரு சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா US இன்டர்னல் ரெவென்யூ கோட் அதுல இருக்கக்கூடிய சாப்டர் 3ல தான் இத பத்தி டீடைலா சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து என்னன்னா ஒரு யுஎஸ்ல இருக்க கூடிய வியூவர்ஸ் மூலமா இப்போ நம்ம வந்து பணம் ஏர்ன் பண்றோம் அப்படினா அதுக்கு வந்து நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணி ஆகணும் அப்படிங்கறது அவங்க தான் வந்து சொல்லிருக்காங்க. சோ அந்த இதுல சொல்லிருக்க கூடிய அடிப்படையில தான் Google என்ன பண்ணுதுன்னா நம்ம வந்து யுஎஸ்ல வந்து நம்ம ஏர்ன் பண்ணி யுஎஸ் வியூவர்ஸ் மூலமா நம்ம ஏர்ன் பண்ணிருப்போம்ல. சோ அதுக்கு வந்து நாங்க வந்து டாக்ஸ் பிடிக்கிறோம் அப்படிங்கற அந்த டீடைல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு காரணம் என்னன்னா அப்போ US இன்டர்னல் ரெவென்யூ கோட் அவங்களோட சாப்டர் 3ல தான் டீடைல் சொல்லிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா how will my earnings be impact அப்படினு கேட்டிருக்காங்க. நம்மளோட earnings வந்து இதனால எப்படி எல்லாம் இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஷார்ட்டா ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுக்கிறதுனால என்ன பண்ணோம்னா நம்மளோட மந்த்லி Adsense earnings இருக்குல அதுல வந்து US மூலமா நம்ம பெறப்பட்ட earnings வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க டாக்ஸ் வந்து பிடிப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. பிராக்கெட்ல கொஞ்சம் டீடைலா கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்க கூடிய US through ad view அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து YouTube வீடியோ வந்து ப்ளே ஆகுதுன்னா அதுல வந்து விளம்பரங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியும். சோ நம்மளோட ஒரு வீடியோவை
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பார்க்கும்போது அதில் விளம்பரங்கள் வந்து அவர் பார்ப்பாரு. ஸோ அவர் பார்க்குறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஆட் வியூலேருந்து வரக்கூடிய ஏர்னிங். ஸோ அப்படிப்பட்டு வரக்கூடிய ஏர்னிங்ஸுக்கும் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரீமியம் அப்படின்னா என்னென்னா, ஒரு சில பேருக்கு வந்து இந்த யூடியூப்பில் வீடியோ வந்து பார்க்கும்போது விளம்பரங்கள் வந்து வர்றது பிடிக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூடியூபுக்கு வந்து பணம் வந்து தனியாக கொடுத்து யூடியூப் ப்ரீமியமில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் ப்ரீமியம் மெம்பர் வந்து உங்களோட வீடியோ பார்க்குறாரு அப்படின்னா அது மூலமாகவும் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து வரும். ஸோ அப்படி வரக்கூடிய ஏர்னிங்ஸுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் ஸ்டிக்கர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய சேனலில் நம்ம லைவ் வீடியோ போடும்போதும் சரி, அதே மாதிரி ப்ரீமியர் லைவ் வந்து போடும்போதும் சரி, நமக்கு வந்து ஒரு யூஎஸில் இருக்கக்கூடிய வியூவர் ஒருத்தங்க வந்து நமக்கு வந்து அந்த சூப்பர் ஸ்டிக்கர் இல்லைனா சூப்பர் சேட் மூலமாக நமக்கு வந்து பே பண்ணார் அப்படின்னா அதுக்குமே வந்து என்ன பண்ணுவாங்களா, டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒருவேளை அந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா எல்லா வியூவர்ஸ், வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ் கிட்ட இருந்தும் நமக்கு வந்திருக்கும்ல ஏர்னிங்ஸ், அதில் வந்து 24% வந்து எடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து பார்க்கக்கூடியது என்னென்னா, நமக்கு வந்து யூஎஸ், அதாவது அமெரிக்கா மூலமாக நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ இருக்கும்ல, நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோனில் தான் க்ரோம் டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறதுனா சும்மாவே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட சேனல் டேஷ்போர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு அனாலிட்டிக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அனாலிட்டிக்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ளூ கலரில் உங்களுக்கு அட்வான்ஸ்டு மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மந்த் வைஸில் தான் அவங்க வந்து அந்த டேக்ஸ் வந்து எடுப்பாங்கன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த லாஸ்ட் 28 டேஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு குட்டி ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு மந்த் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜனவரி மந்த் வந்து எடுத்திருக்கேன். ஜனவரி மந்த் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜியாகிரஃபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் செகண்டரி மெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏரோ மார்க் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு 2-3 விஷயங்கள் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் 3 விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யுவர் எஸ்டிமேட்டட் ரெவென்யூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஜியாகிரஃபியில் நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா யுவர் எஸ்டிமேட்டட் ரெவென்யூன்னு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு நேராக உங்களுக்கு வந்து அந்த எஸ்டிமேட்டட் ரெவென்யூவில் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அதாவது நம்ம கரெக்டாக வந்து அந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் பிடிப்பாங்க. சப்போஸ் வந்து நம்ம அதை பண்ணலை அப்படின்னா ஓவரால் நமக்கு எல்லா நாட்டிலேருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஏர்னிங்ஸுக்கு நமக்கு சேர்த்து வந்து டேக்ஸ் வந்து பிடிச்சிருவாங்க. அது வந்து அதிகமாக போயிடும். ஸோ அதனால் கட்டாயமாக நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கணும்னா இந்த யூஎஸ் அந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஸோ அது வந்து எப்படி கொடுக்கணுங்கிற வீடியோ உங்களுக்கு தனியாக வேணும்னா சொல்லுங்கள், நம்ம தனியாக அதுக்கான வீடியோஸ் போடலாம். அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் போயிட்டு எப்படி வந்து அது நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வேணும்னா நம்ம தனியாக வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.